என்ன வளர்த்த கடா முட்டை வந்தான்ற மாதிரி நீ என் பையன் வச்சா கூட எனக்கு நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆட வைப்பாங்க. ஒரு பயம் காமிச்சிட்டாங்க பரமா அப்படின்னு. ஐயா என் பேரு மாணிக்கம் அப்படின்னு அதோட நிறுத்திட்டாங்க. நிறுத்தக்கூடாது, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். ஹெட் பிரேக் பண்ணனும், எப்படி ஹெட்லெஸ் சிக்கன் மாதிரி எஸ்ஆர்ஹெச் ஓடி இருந்தாங்க. செகண்ட் சேஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? எதுவுமே நடக்கல. இன்னலே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு போறாரு. பத்திரானா என்ன எனக்கு புரியல. பத்திரானா நீ சொல்ற 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு அப்படின்னா சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இல்ல எக்கானமில. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வாட்டி சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் கேம் ஓட ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷல் மேட்சுக்கு ஆப்வியஸ்லி பி-டாக் போன வாட்டி வந்து சிஎஸ்கே எம்ஐ அது ஒரு மார்க்கி கேமா இருந்தது. நிறைய பேர் அதுக்கப்புறம் நிறைய கொண்டு வாங்க அப்படின்ட்டு நான் இருங்கப்பா அடுத்த மார்க்கி கேமுக்கு கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. அந்த ஒரு ப்ராமிஸை இன்னைக்கு நான் வந்து கீப் அப் பண்ணியிருக்கேன். வணக்கம் கவ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே போயிடலாம் செக்மெண்ட்டுக்கு. சிஎஸ்கே கமிங் இன் வித் 4 wins. போன மேட்ச் ஒரு தோல்வி. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஒரு தோல்வியில இருந்து தான் வராங்க. பட் தே ஆர் இன் அ பெட்டர் பொசிஷன், மோர் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 10 வின்ல இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஒரு தோல்வி அகேன்ஸ்ட் ஆர்சிபி. சேஸ் பண்ண முடியாம தே லாஸ்ட் தி கேம். இன்னொரு பக்கம் சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ண முடியாம தே லாஸ்ட் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி. ஸோ திஸ் இஸ் வேர் இட் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். இந்த கேம் சேப்பாக்ல ஹோம் கேம் ஃபார் சிஎஸ்கே. முதல் முறையாக சேப்பாக் இந்த சீசன் வந்து ஹோம்ல வந்து ஒரு டிஃபீட். அண்ட் இன்னொரு காமன் ஃபேக்டரும் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் முதல் முறையாக அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஒரு டிஃபீட். ஸோ திஸ் இஸ் வேர் இட் ஸ்டாண்ட்ஸ் பிராஸ் அண்ட் கவ். ஓகே, வில் கெட் இன் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் நானே ஃபுல்லா எடுத்துட்டேன், ஏன்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஃபுல்லா நீங்க தான் பேச போறீங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாவே நான் வந்து பிராஸ் கிட்ட வரேன். பிராஸ், நீ ஆப்வியஸ்லி நீ வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஆர்டன்ட் சப்போர்ட்டர், அதெல்லாம் ஓகே ஃபைன். பட் இந்த சீசன் அதாவது காலங்காலமாக சிஎஸ்கேனா ஒரு டாமினன்ட் பொட்டன்ட் ஃபோர்ஸ் அப் டாப் ஓப்பனிங்ல எப்பயுமே இருந்திருக்கு. நீ வந்து ஒரு முரளி விஜய், மைக்கேல் அசி எடுத்துக்கலாம், ஒரு மேத்யூ ஏடன், அவர் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் வித் வித்யுத் இருந்தது, ருத்து ஃபேஃப் இருந்தது. ஸோ காலங்காலமா வந்து இந்த ஒரு டாமினன்ஸ் அப் ஃப்ரண்ட் இருந்தது. இந்த சீசன் அந்த ஒரு ஃபோர்ஸ் இல்ல. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தட்? கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. இந்த ஒரு வருஷம் வந்து துபாயில ஐபிஎல் நடந்த போது ஒரு செமாட்டி வாங்கி 9th பொசிஷன்ல வந்தாங்க. அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எங்க அடி வாங்கினாங்கன்னா ஓப்பனிங் பேர் செட்டிலே ஆகல. ஷேன் வாட்சன், ஃபாஃப் டு பிளஸ் பண்ணாங்க. அப்ப ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் நாட் த ருத்துராஜ் கெய்க்வாட். வாட் இஸ் ஹி நவ்? அவங்களோட மெயின் கோர் 2 ஆயுதம் தான். ஓகே, ஒண்ணு என்ன, அந்த ஓப்பனிங் பேர், இந்த டிஸ்ட்ரக்ஷன். இந்த ஓப்பனிங் பேர் யார் அடிப்பாங்கன்னு தெரியாது, யாரா ஒருத்தர் அடிச்சிருவாங்க. ஒரு மேட்ச் பார்த்தா ருத்துராஜ் பிரீசியா ஆடுவாரு, இல்ல ஃபாஃப் டு பிளஸ் பிரீசியா ஆடுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து அந்த ஸ்பார்க்க கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த கண்டினியூஸா அவரால் அந்த ஸ்பார்க்க கொடுக்க முடியல. 2வது அந்த ஸ்பின் சோக்கு. காலங்காலமா பாத்தீங்கன்னா முதல்ல ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி வந்த போது முத்தையா முரளிதரன், ஷாதாப் ஜக்காத்தி எல்லாம் வச்சு செஞ்சாருங்க. ஷாதாப் ஜக்காத்தியோட எக்கானமி பாருங்க நீங்க. அதுக்கப்புறம் இந்த அஸ்வின் ஜடேஜா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சு பண்ணாங்க. சோ இந்த 2 தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒழிய, இப்ப அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டை உடைச்சிட்டாங்க அவங்க. ரஹானே அண்ட் ருத்ராஜ் ஓப்பனிங் இருக்கு, விச் ஐ வாஸ் நெவர் a fan of. I'm not commenting bad on ராணே எப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பால் சாப்பிட மாட்டாரு, 130ல ஆடுவாரு. ஆனா இப்ப இதே ஒரு கில்லோ ஒரு ஜெய்ஸ்வாலோ 130ல ஆடினா முடிக்கும் போது 185 ஸ்ட்ரைக் ரேட் வந்துடும். ராணேல அதை பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் 130லயே தான் போகக்கூடிய ஒரு ஆளு. ஓகே, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா மைட் ஹவ் ஃபெயில்டு. சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட்டே என்ன, நீ எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் சரி, என்ன வளர்த்த கடா முட்டை வந்தான்ற மாதிரி நீ என் பையன் வச்சா கூட எனக்கு நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆட வைப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை மாதிரி வென்யூ டியூ வருது, நீ வாளி எடுத்து தண்ணிய பிச்சில ஊத்துனாலும் 12 ஓவர் ஸ்பின் இருக்கும். ப்ரீவியஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா கொல்கட்டாவோட எப்படி ஜெயிச்சாங்க, ஸ்பின்னர்ஸ் 9 ஓவர்ஸ்ல 50 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ் வச்சு கடைஞ்சாங்க. கல்கட்டா என்ன பொறுத்த வரைக்கும் they got a better destructive batting lineup than LSG. People agree or not, in my opinion.
அப்படிங்கும் போது இங்க நீங்க எவ்வளவு ஸ்பின் போட்டீங்க, நீங்க ஸ்பின்னர்ஸே கொடுக்க மாட்டேன்றீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா there is only one thing I want to highlight again and again. CSK's template is not to play two out and out foreign overseas seamers. That is not their template. இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, என்ன நீங்க பேசுறீங்க அப்படின்னு. ஆர்சிபியோட 4 விக்கெட் முஸ்டாபிசுர் ரஹ்மான் எடுத்த உடனே நான் திருப்பியும் சொல்றேன், முஸ்டாபிசுர் ஒன்லி ரிலைஸ் ஆன் தட். இந்த மாதிரி நல்ல ட்ரூ பிச்சில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த சாய் டெலிவரி நல்லா நிற்கும், ஈஸியா ரீடும் பண்ணிடலாம். நீங்க ஓ கிரஷிங் யார்கர்ஸ் கிடையாது, இஸ் ஒன்லி டீசென்ட்லி குவிக், இஸ் நாட் குவிக் லைக் மதீஷா பத்திரானா. அப்படிங்கும் போது they are playing their wrong combination. என்னை பொறுத்த வரைக்கும் 8க்கு 4 வின்னு 4 தோத்துறதுன்றது ஒரு பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்ல. பட் the way they started convincingly winning couple of games immediately, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா சர்ப்ரைசிங்லி I have to point out, in whatever little I know, they are not playing the right combination. நார்மலா எப்படின்னா இப்போ வந்து என்ன எல்லாருக்கும் பிடிச்ச டைலாக் என்ன, ஐயா என் பேரு மாணிக்கம் அப்படின்னு அதோட நிறுத்திட்டாங்க. நிறுத்தக்கூடாது, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். அந்த மாணிக்கத்தோட அவங்க நிறுத்தினதுனால இப்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். they will come back strong. ஓகே, கம் பேக் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு பிராஸ் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் கவ், ஐ வாண்ட் யூ டு டேக் எஸ்ஆர்ஹெச் வந்து they have been outstanding. அந்த ஒரு பயம் காமிச்சிட்டாங்க பரமா அப்படின்ட்டு ஒரு மீம் நான் பார்த்தேன். அது டெஃபினெட்லி எஸ்ஆர்ஹெச் ஓட பிராஸ் நான் உங்ககிட்ட இல்ல இரு வர பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பயம் டெஃபினட்டா போலி அவங்களோட பேட்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா அண்ட் தர் மிடில் ஆர்டர் சொல்லவே தேவையில்ல. எல்லாருமே have been ஃபயரிங் கேனன், அந்த ஒரு ஃபயர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். செகண்ட் சேஸ் பண்ணும் போது என்ன நடக்குது, எதுவுமே நடக்கல. சோ கவ், இது அவங்களுக்கு ஒரு பாதகமா அமையுமா? ஐ மீன் சிஎஸ்கே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சைடோட கண்டிப்பா இது வந்துட்டு பாதகமா அமைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்துட்டு அவங்க ஆர்சிபியோட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் நாட் டு ஃபர்கெட், ஆர்சிபியோட போலிங்குக்கே அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி வச்சுப்பாங்கன்னா சிஎஸ்கேவோடயும் அதே மாதிரி தான் கஷ்டப்படுவாங்கன்னுட்டு. வேர் ஐ டிஃபர் இஸ் தட் ரெண்டு டீம்ஸுமே எல்எஸ்ஜியோட ஃபர்ஸ்ட் கேம்லயே நான் சொன்னேன், இஃப் தே ஆர் கோயிங் டு பிரிங் இன் மொயின் அலி, அது வந்து முஸ்டாபிசுர் பதில தான் இருக்கணும். இஃப் தே டச் டாரல் மிச்சல், அவங்களோட பேட்டிங்கோட ஒரு ஈக்குவேஷனையே கொஞ்சம் மாத்துறாங்கிறது அதுவும் நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இன்னமும் லாஸ்ட் மேட்ச் அதை கரெக்ட் பண்ணப்போ என்ன பண்ணாங்க, ரச்சின் ரவீந்திராவை டிராப் பண்ணி டாரல் மிச்சல் ஆட வச்சாங்க, விச் ஆல்சோ டிட் ஃபயர் ஃபார் அஸ். ஸோ SRH பொறுத்த வரைக்கும் they'll be happy to chase against CSK for 2 reasons. ஒன்னு, லாஸ்ட் மேட்ச் LSG-யோட performance against CSG, Stoinis single-handed win பண்ணி கொடுத்தாரு. Dew is a very big factor. So I don't think bat first பண்ணி SRH bat second ஆட விட்டா அவங்களுக்கு அந்த pressure வரப்போகுதுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். பட் டெஃபினெட்லி சிஎஸ்கே அகைன்ஸ்டா தே வில் ஸ்ட்ரகிள்னு நான் நம்புறேன். சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்சிபி அளவு பேட் bowling லைனப் இல்ல. ஸோ டெஃபினெட்லி சிஎஸ்கே ஹஸ் அ பெட்டர் bowling லைனப் அப்படின்ட்டு கவு சொல்றாரு. பட் கமிங் டு பிராஸ், உனக்கு நான் வரேன் திருப்பி. we are going to sticking on to batting தான். சிஎஸ்கேவோட பேட்டிங் டாரல் மிச்சல் அண்ட் ஜட்டு. ஓகேயா, டாரல் மிச்சல் வந்து 14 கோடி கொடுத்து நம்பர் 3ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்ப்பா, நியூசிலாந்துக்கு செமையா பண்ணிருக்காருப்பா, இவர் தான்ப்பா ஐடியல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதனாலதான் 14 crores கொடுத்து வாங்கினாங்க. ஓகேயா, அது வந்து நடக்கல. சம்திங், ஏன்னா போன மேட்ச்ல பார்க்கும்போது இழுத்து அடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் ருத்து வந்து சும்மா சில்கியா டச் பண்ணி 4 அடிச்சிருந்தாரு. இவரு வந்து இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுல எனக்கு என்ன குறிப்பிடுதுன்னா, அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் மேல ஒரு ஃபோக்கஸ், அதாவது he started realizing நம்ம வந்து ஸ்லோவர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு ஜட்டுவோட எக்ஸ்பெரிமெண்ட். லாஸ்ட் மேட்ச் தான் ஜட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் சேப்பாக் he has come and batted in a power play. இது ரெண்டும் has not clicked at all. என்னதான் ஜட்டு வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாலும் it is not a strike rate that you expect. நீ சொல்ற ரஹானே வந்து he doesn't finish at 180, he gets stuck at 130 தான். அதே தான் ஜட்டுவும் பண்ணிட்டு இருக்காரு. This is definitely hurting. ஏன்னா CSK has a strong batting lineup, but under Ruturaj, things are like slightly changing. New players are playing at newer positions. அது ரொம்ப சிம்பிள், பியூட்டிஃபுல்லா நீங்க சம்மரைஸ் பண்ணீங்க. டாரல் மிச்சேல பத்தி லாஸ்ட் டைம் நம்ம எபிசோட் இருக்கும்போதே சொன்னோம். டாரல் மிச்சேல் எப்படின்னா ஒரு 15 பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிளிட்ஸ் மோடுக்கு போவாரு. ஓகே, இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? ருத்துராஜ் அண்ட் ராணே இஸ் ஓப்பனிங், போத் ஆர் கன்வென்ஷனல். போன மேட்ச் ருத்துராஜ் ஒரு பிளேசிங் இன்னிங்ஸ் ஆனார், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. பட் போத் ஆர் கன்வென்ஷனல். We have to accept the fact both are not power hitters and you are not going to expect that 83 for Nolas like what SRH is ramping around. If it happens, it might happen 1 out of 9 games. It's not going to happen 3 out of 9 games even.
அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன, அவர் உள்ள வராரு அப்படிங்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் முதல்ல என்னாச்சு, அவர் டெத்துல யூஸ் பண்ணாங்க, அது சரிப்பட்டே வராது. இப்ப நம்பர் 3ல வந்த உடனே யூ வாண்ட் டு டூ சம்திங் டு கோ அவுட் ஆஃப் ஹிஸ் ப்ளூ பிரிண்ட். நீங்க கிரிக்கெட் ஆடிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் ஒன்னே ஒண்ணு. அதே மாதிரி Ravindra Jadeja's position is not that how many times have we seen him for India, how many times have we seen him in IPL coming at number 4 and playing that. So you cannot blame him. அந்த திங்கிங்கே வந்து எனக்கு புரியல. மொயின் அலி வந்து உங்களுக்கு எப்படின்னா, அந்த டிஷ்யூ பேப்பரை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஜன்னல துடைக்கலாம், டேபிள துடைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். சோ மொயின் அலி மாதிரி ஒரு ஆளை நீங்க ப்ரொமோட் பண்ணீங்க, டப்பு டிம்னு அடிப்பாரு, வலிமை அப்டேட் அவர் காட்டுவாரு. அப்படிங்கும் போது unfortunately for the first time I'm seeing CSK is doing a lot of strategical errors. No matter what. இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், இப்போ ருத்துராஜ் ஒரு பக்கம் இருக்காரு, ராணே ஒரு பக்கம் இருக்காரு, ஃபைம் த போலிங் யூனிட், நான் ஒரு இது அனலிஸ்ட் அப்படின்னா ஐ won't be too bothered at all. இப்ப நான் என்ன பண்ணுவேன், 4 ஓவர் சாப்பிட பாருங்கன்னுவேன். இப்ப எப்படி ஆச்சு, 220 அடிச்சாலும் சேஃப் கிடையாதுங்கும் போது நான் என்ன பண்ணேன், 4 ஓவர்ல ஒரு 34 நோலாஸ் இருக்காங்களா, எடுத்துட்டு போன்னு நான், எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு. So அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ரச்சின் ரவீந்திரா even though is not performed after giving a start, he creates a fear. வந்த உடனே ஒரு 3 ஓவர் ஆடினார், ஒரு 11 பால் ஆடினா there's a chance of him getting to 25 அப்படிங்கும் போது அந்த ஓப்பனிங்ல அந்த டிஸ்ட்ராக்ஷனே உங்களுக்கு இல்லாம போச்சு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி டாரல் மிச்சல் was trying too many things, it unfortunately didn't work. So அவங்க என்ன பண்ணணும், they have to go back to the blueprint. இப்போ நீங்க எப்படி வச்சுக்கணும், ரச்சின் ரவீந்திரா is going to go all guns blazing, அடிக்கட்டும் no matter what. ஒருவேளை ருத்துராஜ் அவுட் ஆனா ராணே should bat at number 3. இப்ப இவர் அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ருத்துராஜ் கேக்வர்ட், மொயின் அலி should step in at number 3 to make sure one end you are going to go hammer and tongs. இப்ப இவங்க என்ன, இன்னொன்னு ஆனஸ்டா நான் சொல்றேன், you take Shivam Dube and ருத்துராஜ் கேக்வர்ட் out of the equation, தலை வந்துட்டு எல்லாருக்கும் தரிசனம் காட்டிட்டு போறாரு, அது வேற விஷயம். You please tell me which batsman has really stepped up consistently in top 7 for CSK this year. யாருமே கிடையாது. இவங்க 2 பேர். That is what exactly has happened in the game in Lucknow, where டப்புன்னு அந்த ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல சிவம் துபே ஃபெயில் ஆன உடனே தோனி வந்து டப்பு டிப்பு நீங்க அடிச்சாரு மொயின் அலியோ, பட் ஸ்டில் 170 distance is not going to take you through. அப்படிங்கும் போது they have to go to the template. இந்த டெம்ப்ளேட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்பின்னர்ஸை எடுத்துன்னு வந்தாங்களா, they will be back. இல்ல நான் திருப்பி அதே பண்றேன். டாரல் மிச்சல் is a very good player like you suggested. He might really come up with good performance, but what is a guarantee? I don't know. அப்படிங்கும் போது the templateக்கு அவங்க திரும்பி வந்தே ஆகணும். சோ கவ் நிறைய சேஞ்சஸ் பண்றாங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் திருப்பியும் நம்ம வந்து பேக் டு த ஓல்ட் டெம்ப்ளேட் போனோம்னா திருப்பியும் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். அது அந்த ஒரு டேரிங்கான ஒரு டிசிஷன் எடுப்பாரா ருத்துராஜ்? ஏன்னா சிஎஸ்கே இஸ் நாட் யூஸ் டு மேக்கிங் சோ மெனி சேஞ்சஸ், பட் இந்த சேஞ்சஸ் நடக்குமா? ஐ திங்க் மொயின் அலி ஆடின ஒரே ரீசன் வந்துட்டு எல்எஸ்டில நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால தான். சோ அந்த சேஞ்ச் வந்துட்டு கண்டிப்பா இந்த மேட்ச் பண்ணலாம். நீங்க சொன்ன ஏராளமான சேஞ்சஸ் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நேம்ஸ், இட்ஸ் ஒன்லி ஒன் நேம். ரச்சின் ரவீந்திரா திருப்பி வரணும். அவர் சொன்ன சூப்பர் ஸ்ட்ராட்டஜி, ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனா டாரல் மிச்சல், சாரி மொயின் அலி, இவர் அவுட் ஆனா ரஹானே. சோ அந்த ஒரு சேஞ்சை மட்டும் நம்ம சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் தட் ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர் ஹூஸ் கோயிங் டு பேட் அண்ட் வாட் ரோல்ஸ் தே ஆர் கோயிங் டு கெட், அதை மட்டும் நம்ம கரெக்டா ஒரு பிக்ஸேட்டடா இல்லாம கொஞ்சம் பிளெக்சிபிளா வச்சுக்கிட்டோம்னா ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் மாதிரி. ஏன்னா ஆப்வியஸ்லி ரச்சின் ரவீந்திரா சென்னையில 3 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பண்ணிருக்காரு. 4வது மேட்ச் அவர் ஆடல எல்எஸ்ஜியோட. ஐ தாட் ஹி வில் பிளே. சோ அந்த விதத்துல ஐ தாட் தே மிஸ் த ட்ரிக் தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா எல்லா டீம்ஸுமே ஒரு செட் டெம்ப்ளேட்ல ஆடுறாங்க. ஒரு பவர் ஹிட்டருக்கு ஒரு பேக்கப் வச்சிருக்காங்க, ரிங்கு சிங்குக்கு ஒரு ரசல் மாதிரியோ, இல்ல எல்எஸ்ஜில ஸ்டாயினிஸ்க்கு ஒரு பூரான் மாதிரியோ. அந்த மாதிரி எல்லா டீம்ஸுமே அந்த மாதிரி. வி ஆர் வெரி வெரி டிபெண்டன்ட் ஆன் டூபே டு கிவ் தட். நம்ம டூபே அடிக்காத இடத்துல அந்த 6 ஹிட்டிங் ப்ரோவஸ்க்கு யாருமே இல்ல. தோனி வந்து ஒரு ஸ்மாலர் சாம்பிள் சைஸ்ல அதை பண்றாரு. கேன் தோனி டூ இட் இன் a bigger sample size is a big question mark. Whether he will be physically able to do it, அவரோட கால்ல இருக்கிற இன்ஜுரினால ஒரு பெரிய question mark. So அந்த விதத்துல டூபேல இருந்து கொஞ்சம் பிரஷர் எடுக்கணும்னா I think Rachin Ravindra has to step up and do that role in the start. Rituraj and Rahane can take that stability role. நடுவுல அவர் சொன்ன மாதிரி ஒரு மொயின் அலியோ இல்ல டாரல் மிச்சல் அந்த ரோல்ல ட்ரஸ்ட் பண்ணி ஆட வைக்கிறாங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ட ஒரு ஓவர்ல ஒரு 6 போற மாதிரி அவங்க ஆடியே ஆகணும். ஏன்னா டூபே நல்லா பண்ணலன்னா ஐ டோன்ட் திங்க் we are getting to that 200 mark at all. Absolutely. I think Dube is சொன்ன மாதிரி இப்ப ஸ்லோவா இட் இஸ் மோர் டிபெண்டன்ட் ஆன் டூபேஸ். அந்த மிடில் இன்னிங்ஸ்ல வந்து அவர் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்தாதான் 200 தாண்டுறோம், இல்லாட்டி 170க்கு தான் தொட முடியுதுங்கிற ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு நடக்குது, which should change ideally. But moving to bowling, coming to you Pras, I have this important question Pras. நான் நிறைய கேப்டன்ஸ் இப்ப பார்த்துட்டேன், குருணால் பாண்டியா, ருத்துராஜ், ஃபேஃப் டு பிளஸி, இவங்க 3 பேர் தான் மெயின்லி.
நான் பார்த்த மேட்சஸ்ல மேட்ச் அப்ஸ்ங்கிற ஒரு பேர்ல தே ஆர் நாட் கிவிங் ஈவன் தேர் மெயின் போலர்ஸ் ஒரு ஓவர். அதாவது 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடினா வி சா ருத்துராஜ் நாட் கிவிங் தட் எக்ஸ்ட்ரா ஓவர் டு நிக்கலஸ் பூரன் ஆடும் போது ஜடேஜா போடல. இட் காஸ்ட் தம் தி கேம். ஓகே, ஃபேஃப் டு பிளஸி கிளென் மேக்ஸ்வெலுக்கு ஐ திங்க் ஃபியூ மேட்சஸ் பேக் 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஆடுறதுனால அவரு போடல. அதுக்கு முந்தின மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாரு. தட்ஸ் ஒன் திங். அதே மாதிரி குருணால் பாண்டியா, கேஎல் ராகுல் போடல, ஏன்னா சிவம் டுபே ஆடினாங்க. அவரு வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் பிரிச்சிட்டாரு. ஸோ இங்க ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா ஆப்வியஸ்லி ஆஸ் அன் அனலிஸ்ட் யூ provide them the numbers, strike rate saying இவரோட strike rate against left arm spinners, இவரோட strike rate against off spinners அப்படிங்கிற ஒரு விஷயம் that goes into the captain's head. Okay, now I want to understand why is that becoming so overrated that they are not even trusting their experienced bowler. அதாவது ஜடேஜா எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்காரு, he can definitely take up a challenge against Nicholas Pooran. Is this becoming a overrated thing-ஆ? ஓவரா அவங்க வந்து இது யோசிச்சு கொடுக்காம இருக்காங்களா? நானே ஒரு நம்பர்ஸ் மேனு, பட் ஐம் ஆல்சோ லெவல் 3 சர்டிஃபைட் கோச்ன்றதுனால அந்த ஆஸ்பெக்ட் பேசுறேன். ஒரு மட்டமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த மேட்ச் அப், மகா மட்டமான இன்ஃபர்மேஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் கேப்டன்ஸ், அதனால தான் ஒரு சில கேப்டன்ஸ் டைம் நான் ஓடி வந்துருவேன். வந்தோடனே என்ன கேட்பாரு, இந்த மேட்ச் அப் கூட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப இவங்க நிறைய பேர் அனலிஸ்ட் உட்காந்துருக்காங்க, என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்ப சிவன் தூபே against leg spinners from 7 to 10 overs 103 strike rate 8 பாலுக்கு ஒரு தடவை அவுட் ஆவாருன்னுவாங்க. யோ, யஜுவேந்தர் சஹல் வேற மாதிரி லெக் ஸ்பின்னர், ரஷீத் கான் வேற மாதிரி லெக் ஸ்பின்னர், ஆடம் ஜாம்பா வேற மாதிரி லெக் ஸ்பின்னர். இப்ப யஜுவேந்தர் சஹல் எந்த மாதிரி அவன் லெக் ஸ்பின்னர் ட்ரைஸ் அண்ட் பீட்ஸ் a batsman in the air. ஓகே, ரஷீத் கான் என்ன பண்ணுவாரு, sheerly through the air speed he will try and deceive the batsman. இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்புடி இப்ப டேட்டால எங்கேயோ போயிடுச்சோமே. நம்மளாம் அண்டர் 19 டீம் வேர்ல்ட் கப்ல நம்ம 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது என்ன டேட்டா இருந்தது, எவ்வளவு அனலிஸ்ட் இருந்தாங்க வேர்ல்ட்ல, யாருமே கிடையாது. இப்ப இவங்க ஓவர் டூ பண்றாங்க. என்ன பண்றாங்க, டப்புடி இப்ப நீங்க போயிட்டு தட்டினீங்கன்னு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அப்படியே அள்ளிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, லெக் ஸ்பின்னர் போடவே கூடாது இவனுக்கு அப்படின்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, கிரே ஏரியாஸ பார்ப்பேன். ஓகே, இப்ப 118 தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குன்னா எந்த மாதிரி லெக் ஸ்பின்னர் போடுறான், ஓகே, எப்படி அவுட் ஆயிருக்காங்க, எப்படி அவுட் பண்ணிருக்காங்க, ஏர் ஸ்பீட்ல பின்னாடி தள்ளி அவுட் பண்ணிருக்காங்களா, இல்ல வந்து துளையார் வந்து பீட் பண்ணி ஃபீட்டை யூஸ் பண்ண தெரியலன்றதுனால மேல தூக்கி போட்டு அவுட் பண்ணிருக்காங்களா, இல்ல ஹிட்டிங் ஆர்க்ல அடிக்காம வைடர் லைன்ஸ்ல போட்டு அவுட் பண்ணிருக்காங்களா, வாட் இஸ் கோயிங் டு பி தி சொல்யூஷன் கெட் அவுட் ஆஃப் இட். அதுக்கப்புறம் எப்படி யோசிப்பேன், எனக்கு இருக்கிற ரிவர்ஸால அதை பண்ண முடியுமா, பண்ண முடியும் அப்படின்னா நீ கொடு அவனுக்குன்னு. அந்த குஜராத் டைட்டன்ஸ் பண்ணாங்க பாருங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி திங், ப்ரீவியஸ் கேம் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் எப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தர் வருவாராம் ட்ரைஸ் அண்ட் ஸ்டெப்ஸ்னு, அவருக்கு நீங்க லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் போட்டா அவர் பின்னாடி போய் அவுட் ஆடுவாராம். நான் சொல்றேன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஹிட்டர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். இவ்வளவு வயசுல இருந்து பாத்துருக்கேன் ட்ரைஸ் போட்டினா உரிச்சிருவாரு அவரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கேட்டா வந்துட்டு பண்டு அக்ஷர் பட்டேல் இருந்தா சாய் கிஷோர் போடவே முடியாது. நான் இப்ப எழுதி கொடுக்குறேன், சாய் கிஷோர் இஸ் குட் எனஃப் டு போல் டு ரைட் ஹேண்டர்ஸ், லெஃப்ட் ஹேண்டர்ஸ், எனி ஹேண்டர்ஸ். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கின அந்த சாய் கிஷோரோட கான்பிடன்ஸையே கொன்னுட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்த மேட்ச் அவர் டிராப்பே பண்ணிடுவாங்க. இஸ் திஸ் த வே ஃபார்வர்ட்? இப்ப நான் வந்து 2 ஆஸ்பெக்டா பேசுறேன், ஒரு பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்டா பேசுறேன், ஒரு கோச்சா பேசுறேன். நானு டேட்டான்றது நான் டிரைவ் பண்ணுவேன் என்னோட கிரிக்கெட் இன்டெலிஜென்ஸை வச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், சிவம் துபே வராருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அவர் என்ன பொசிஷனுக்கு வராரு, வாட் பொசிஷன் இஸ் ஹி கெட்டிங் இன், சோ எந்த ஏரியாவை டார்கெட் பண்ணுவாரு, எங்க போட்டா வந்துட்டு அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும், எங்க போட்டா அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் டேட்டாவை பார்ப்பேன். ஓகே, இந்த வேகன் வீல் எங்க அடிச்சிருக்காரு, என்னோட அசஸ்மெண்ட் எந்த அளவுக்கு டேட்டாவோட ஒத்து போகுதுன்னு. இப்ப வர்ற அனலிஸ்ட் எல்லாம் எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி குட் படிச்சவங்க எல்லாருமே, பட் அவங்க என்ன பண்றாங்க, டப்புடி ஒரு டெம்ப்ளேட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. 120 லெஸ் தேன் ஸ்ட்ரைக் ரேட், என்னென்ன ஃபேஸ்ல என்னென்ன போலர், அதுவும் எப்படி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. லெக் ஸ்பின்னர்ஸ் 7 to 10ல இவனுக்கு இது, ஆஃப் ஸ்பின்னர் 14 to 17, அப்படி ஒர்க் ஆகாது. பிகாஸ் தேர் இஸ் a different type of spinners, different type of trajectory, different type of speedங்கும் போது இது அப்சல்யூட் புல்ஷிட். இப்ப இந்த அனாலிசிஸ் மேட்ச் அப் பண்றது அப்படி என்ன பண்ண, நான் என்ன சொல்றேன், ஐபிஎல் ஒரு ரூல் கொண்டு வந்துடும், ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டருக்கு போடக்கூடாது, லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் வந்துருச்சுன்னா அது தகுந்த மாதிரி டீம் எடுக்கலாம் இல்லையா. அட்டர் நான்சென்ஸ் இது. ஐம் சாரி, இட் இஸ் அப்சல்யூட்லி. ஏன்னா நான் போலரா நான் சொல்றேன், இட் இஸ் லைக் மீ சேயிங் ஒரு ஃபாஸ்ட் போலரா இருந்து எனக்கு வந்து யூ ஆர் டெல்லிங் மீ ஐ கேனாட் போல் டு a left hander. ஏன்பா
cricket is bowlers are they grow up bowling to a right-hander and a left-hander. It is challenging. ஏன் எடுக்க முடியாது? எடுக்க முடியும். நிக்லஸ் பூரன் 2 6 அடிச்சா மூணாவது பால் எடுக்க முடியும் ஜடேஜால. குருணால் பாண்டியா இஸ் a smart bowler. சாய் கிஷோர் நீ சொன்ன மாதிரி definitely he has the skill sets and the mindset to get a punt and a Akshar Patel. But I am எனக்கு 100% sure these numbers are influencing the captains and they are நீ நம்பர்ஸ் நம்பலாம், பட் அதுக்கு முன்னாடி பிளேயரை நம்புப்பா, ஜடேஜாவை நம்புப்பா, குருணால் பாண்டியா நம்புப்பா. அவங்களாம் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்பர்ஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு 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 ஐடியா தான். இட் டெல்ஸ் யூ ஸ்டோரி, பட் அந்த ஸ்டோரி வந்து இட் டிஃபர்ஸ் இன் த மேட்ச். சோ மெனி திங்ஸ் கம் இன் டு பிளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூ நீட் டு டேக் அ கால். பட் பிராஸ் யூ சம்ட் அப், நீயே சொல்லிட்ட ஓவர் ரேட்டட் அப்படின்ட்டு. பட் கமிங் டு கவ், எஸ்ஆர்ஹெச்சோட bowling has been not the greatest. ஏன்னா அவங்க என்னதான் 250 அடிச்சாலும் மினிமம் 220 தராங்க. இன்னொரு பக்கம் ஈவன் சிஎஸ்கே bowling லைனப்பும் have been up and down தான். எது which has a better bowling lineup? நீ வந்து இந்த கண்டிஷனு டியூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீ வந்து you have to take into consideration and tell me this. கண்டிப்பா சிஎஸ்கேக்கு தான் பெட்டர் bowling lineup. ஏன்னா ஒரு போட்டன்ட் வெப்பன் இன் பத்திரானா வச்சிருக்காங்க. சோ எனி டைம் பத்திரானா என்ன எனக்கு புரியல. பத்திரானா நீ சொல்ற. What happened last game? டியூ வரும்போது என்ன? லாஸ்ட் கேம் take due into consideration. Take everything into consideration. லாஸ்ட் கேம் பத்திரானா நல்லா தான் போட்டிருக்காரு. 4 overs 2 wicket 35 runs, அதுவும் டஃப் ஓவர்ஸ் போட்டு. நீங்க இதுக்கு மேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பத்திரானா கிட்ட? சரி, you take a பத்திரானா on this side and Nattu on that side. It cancels out. I wouldn't say it cancels out. Totally different. என்ன சொல்றது? First of all, right hander, left hander. எனக்கு even if that cancels out each other, the other bowlers, 4 bowlers that SRH has got, Pat Cummins ரொம்ப ஸ்மார்ட்டா ஆபரேட் பண்றாரு, is using the slower ones well. But டியூ இருக்கும்போது செகண்ட் bowling SRH போட்டார்னா எவ்வளவு அது எஃபெக்டிவா இருக்க போகுதுன்னு தெரியாது. Where I see the bowling strength of CSK is that ஹோம்ல ஆடுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டியூ வந்தாலுமே they would have realized what is the mistake that they went. I think they are not going to play Mustafizur this game. I'm thinking Tikshana ஆடுவாருன்ட்டு, and it will be a very good change also. Tikshana போட்ட கேம்ஸ்ல நல்லா தான் போட்டாரு, பால் நல்லா வந்து நின்னுச்சு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அண்ட் பிராஸ் சொன்ன மாதிரி சிஎஸ்கேவோட ஃபார்முலா ஆஃப் bowling spinners at home ஃபாலோ பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஓவர் த இயர்ஸ் ஒரு வருஷம் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துச்சுன்னா இட்ஸ் a different story. ஓவர் த இயர்ஸ் கன்சிஸ்டன்டா if it has been giving you success, that means there is some method to that magic. So அதை ட்ரஸ்ட் பண்ணி போலான்னு எனக்கு தோணுது. பட் the difference between ரித்துராஜ் கேப்டன்சி அண்ட் தோனிஸ் கேப்டன்சில டெஃபினெட்லி ரித்துராஜோட ரிலக்டன்ஸ் டு யூஸ் ஸ்பின் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் டு லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் டு ரைட் ஹேண்டரோட ரிலக்டன்ஸ் ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. அதை கொஞ்சம் சைட்ல எடுத்து வச்சுட்டு ட்ரஸ்ட் பண்ணி போடலாம்னு எனக்கு தோணுது. சரி, பிராஸ் டாஸ் வின் பண்ணா மேட்ச் வின்னா? நான் சொல்லவே மாட்டேன். Take due into consideration. ஏன்னா கஷ்டப்பட்டாங்க சிஎஸ்கே. என்னதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் bowling, ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் bowling யூனிட்டா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுதான் உண்மை. அதே சிஎஸ்கே தானே மும்பை இந்தியன்ஸ்ல டிஃபெண்ட் பண்ணாங்க. கரெக்ட், அதுதான் நான் கேக்குறேன். சேப்பாக்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேட்டிங் லைன் அப் வரும்போது ஐ எம் ஆஸ்கிங் பிராஸ் அண்ட் ரெண்டு பேரும் இன்ஃபேக்ட் ஆன்சர் பண்ணுங்க. டாஸ் வந்து இஸ் இட் a crucial factor? நான் திருப்பி சொல்லிடுறேன். கன்சிடரிங் தி bowling of சன்ரைசர்ஸ் இப்ப நீங்க கேட்டீங்க, அவர் ரொம்ப அழகா பதில் சொன்னார் கௌஷிக். இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லிஃபை ஆயிடுமா நட்ராஜன் இதுன்னு. இப்ப நட்ராஜன் அந்த டீம்ல இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு அப்படின்னா சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இல்ல எக்கானமில. ஓகே, 10 1 11 கொடுக்குற ஆளுங்க இவங்க. அப்படிங்கும் போது நீங்க பாத்துக்கோங்க. நான் இதை சொல்றேன்னு எனக்கு ஆனஸ்ட் ஒப்பீனியன். கமின்ஸே லைட்டா ஒளிறாரு பவர் பிளேல, மச்சா வாராரு. நீ என்ன பண்ணனா ஏடியா ஃபர்ஸ்ட் பால் you lead from the front, you bowl the first over. Bhuvneshwar Kumar is slightly struggling. நீ என்ன பண்ணணும், you have to create inroads. என்ன பண்ணணும், Bhuvneshwar Kumar and Cummins has to open. அவர் என்ன பண்றாரு, 3-4 ஓவர் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் லைட்டா 5வது ஓவர் அப்படி தலையை அப்படி காட்டுறாரு. அந்த படத்துல வருமே மாயி மின்னலே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு போறாரு. நீ கேப்டன் என்ன பண்ண, முன்னாடி நிக்கணும், ஃபர்ஸ்ட் ஓவர் நீ போடணும். நீ போடுறது இல்ல. இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப போன மேட்ச் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண மும்பையோட, இப்ப சொல்றேன் SRH will win the toss. எல்லாம் SRH will bowl first, CSK will score 200+, CSK will defend. ஓகே அதேதான் மும்பை இந்தியன்ஸ் சொன்ன ப்ரெடிக்ஷன் தான் இன்னைக்கு இந்த மேட்சுக்கு கொடுத்திருக்காரு. ஓகே, மூவிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். பிராஸ் அண்ட் கவ் பவர் பிளே. One matchup that you are looking forward to. Cow,
லெட்ஸ் கோ வித் யூ. Definite matchup is Deepak Chahar against the SRH openers. Important wickets. Deepak Chahar எவ்வளவுதான் நல்ல ஃபார்ம்ல இல்லனாலும் இந்த வருஷம் அவர் ஆடின டைம்ல crucial wickets எடுத்து கொடுத்திருக்காரு. சோ லாஸ்ட் நைட் நம்ம பார்த்தோம் ஆர்சிபி எஸ்ஆர்எச். எஸ், ஆர்சிபி எஸ்ஆர்எச் மேட்ச்ல ஹெட் உடைச்ச உடனே அவங்களுக்கு ஹெட் பிரேக் பண்ணனே எப்படி ஹெட்லெஸ் சிக்கன் மாதிரி எஸ்ஆர்எச் ஓடினாங்க. சோ அந்த மாதிரி if Deepak Chahar can get that initial breakthrough, I think straight away CSK on top, because SRH எவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சாலும் they've been very very dependent on their openers. 100% I agree, Klaasen வந்துட்டு taking the game away from the opponents, but அவர் ஆடின most of the innings has become ஒரு ஸ்டார்ட் கிடைச்சோடனே ஒரு சப் ரோல் மாதிரி தான் இருந்திருக்கு. மற்றபடி அவருக்கு ப்ரெஷர் வரும்போது அவ்வளவா ஃபயர் ஆகி பார்க்கல. டெஃபினெட்லி ஐம் நாட் டேக்கிங் இது கிரெடிட் அவே, பட் இஸ் a dangerous பிளேயர். இருந்தாலும் I think if we can get that early breakthrough, SRH are in trouble. I think I 100% agree காவ். ஏன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து தீபக் சஹர் bowls brilliant against left handers, because அந்த ஒரு வெளியே கொண்டு லெஃப்ட் ஹேண்டருக்கு வெளியே கொண்டு போற பால் is a lot more zippier than the one which goes out for the right hander. ரைட் ஹேண்டர் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிடலாம். வேற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போகும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸும் இருக்கு, ஆஃப் த விக்கெட் அந்த ஜிப்பும் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து அவர் என்னதான் வேகம், அதாவது நீ ஸ்விங் பண்ணனா வேகம் வந்து will not be a concern. நீ ஸ்லோவாவும் போடலாம், பட் ஸ்டில் ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கு. ஒரு டவுட் நீ கிரியேட் பண்ணுவ. நீ டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் குமாரா இருக்கட்டும், எந்த பால் இந்த பால் வெளியே போதா, இந்த பால் உள்ள வருதா அப்படிங்கிற ஒரு யோசனை போனாலே யூ ஆர் கோயிங் டு பி நாட், அந்த ஒரு ரியாக்ஷன் டைமே கொஞ்சம் கம்மியாகும். அதனால பாலு கொஞ்சம் லேட்டா வருவாங்க. So there's a high probability that these two might end up, not at least one of them might end up getting out to Deepak Chahar. Pras one side la irundhe any nice, ஏனா ஏராளமான பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. யாராவது ஒரு பேரு. நான் கேப்டன் தான். ரொம்ப சிம்பிள். முதல் ஓவர் மோயின் அலி, ரெண்டாவது ஓவர் மகேஷ் தீக்ஷனா, க்ளோஸ் அங்கேயே ஆட்டம். ஏன்னா இப்ப உங்களுக்கு எப்படின்னா லென்ஸ் பாருங்க. இன்னொன்னு அப்போ தீபக் சஹர் ஆட தேவையில்ல. தீபக் சஹர் எப்படியும் அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லா இல்லையா? மோவரை நீங்க அவர் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்பின்ன வேஸ்டே பண்ணக்கூடாது. இப்ப நிறைய பேர் எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஐயோ கிளாசன் இருக்காருன்னா, ஐயோ கிளாசனோட ஸ்ட்ரென்த் என்ன? ஸ்பின்னு தானே. வா நான் ஃபார்முலா கொடுக்குறேன், ஸ்பின்ன வச்சே அவரை வட. எப்படி அனாலிசிஸ் கொடுப்பேன்னா, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்லயே ஒரு வீக்னஸ் எடுக்க பாப்பேன் நானு. ஸ்பின்னு தானே நீ அடிக்கணும்னு பாக்குறேன், உனக்கு ஸ்பின்னரே போட்டு நான் உன்னை அவுட் பண்றேன். சோ நான் என்ன பண்ண, ஐ வாண்ட் டு பிரேக் திஸ் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்ராம் ஆட போறாரா, கிளென் பிலிப்ஸ் ஆட போறாரா அப்படின்னு தெரியல. உடனே இந்த ஃபர்ஸ்ட் இப்பயே சொல்ற முதல் ஓவரே ரெண்டு பேரும் இறங்கி வருவாங்க. டிராவிஸ் ஹெட்டும் இறங்கி வருவாங்க, அபிஷேக்கும் இறங்கி வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுப்பேன் மோயின் அலிக்கு, விக்கெட் எடுக்கலன்னா ரெண்டாவது ஓவர் தீக்ஷனா, அதை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீபக் சஹரை கொண்டு வரும். அப்படி போட்டு அப்படி 8 கால் பூச்சி மாதிரி இப்படி வருவாரு மார்க்ராம, சக்குன்னு வாங்கிட்டு போகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு. அப்படிங்க அதை உடைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இவர் வந்த உடனே இன்னொன்னு சொல்றேன், ஜடேஜாவெல்லாம் நீங்க வந்து ஒரே சான்ஸ் அவர் போடுற லென்த்துக்கு பின்னாடி போய் பிக்கப் புல் தான் அடிக்கணும். ஏர் ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி. சென்னையில அவர் பின்னாடி போய் பிக்கப் புல் அடிச்சாருன்னா கிளாஸ்ன்னு நேர கவுகானர் கையில தான் போகும். என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, first over Moeen Ali, second over Theekshana, break these guys and then bring Deepak Chahar. Okay, interesting thought process. ஒரு பக்கம் தீபக் சஹர் யூஸ் பண்ணோம் அப்படின்றாரு, இன்னொரு பக்கம் ஸ்பின் டு வின் அப்படின்ட்டு பிரசன்னா சொல்லியிருக்காரு. பட் டெஃபினெட்லி ஐ திங்க் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் இந்த வருஷம் கொஞ்சம் மாறி இருக்கு. த வின்னிங் டெம்ப்ளேட் எப்பயுமே அட் ஷேபாக் வந்து ஸ்பின் சோக். காலங்காலமாக இதுதான் நடந்திருக்கு. நிறைய எந்த டீமும் வந்து டாமினேட் பண்ண முடியல. அந்த விதத்துல அந்த ஒரு டெம்ப்ளேட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்காரு ருத்துராஜ். ஹோப்ஃபுல்லி கெட்ஸ் பேக் டு தட் டெம்ப்ளேட். பிராஸோட ஐடியாலஜி படி போகும்போது அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் கவ் பேட்டிங்ல வந்து ப்ளீஸ் பிரிங் இன் ரச்சின் பேக் அப் டாப், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிலீவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்களோட தாட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பிராஸ் நீ ஏற்கனவே சொல்லிட்ட உன்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்ட்டு. எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, bowling-ஆ பேட்டிங்கா? bowling தான் போடுவாங்க. CSK will score around 203 to 209 and they'll win by 11 runs. Okay. Cow, what is your prediction? I think CSK will win and should win because table பாத்தீங்கன்னா if SRH இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா CSKக்கு வந்து one of their competitors மேல போற மாதிரி இருக்கு. ஏன்னா KKR and RR are flying in the tournament and we cannot let SRH also fly. So
அந்த விதத்துல இட் இஸ் a must win game for CSK if you ask me, and I think they'll deliver. Pressure handle பண்ணி at home, I think they will take the revenge against SRH. Okay, ரெண்டு பேரும் CSK எடுத்திருக்கீங்க. I think I am going with SRH not because you two have gone with CSK, only because they have better balance as a team. அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்கு. Still CSK has to crack the code. Yes, நீங்க ருத்துராஜ் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லலாம், பட் ருத்துராஜ் is not found form in the last 3-4 games. ஒருத்தர் வெளியே போயிட்டு டப்புன்னு உள்ள வரும்போது there is always going to be pressure in their mind. ஏன்னா it is a do or die game. ஓகே, ரச்சினுக்கு சொல்றேன். பேலன்ஸுக்கு ஹெட் ரொம்ப முக்கியம். ஹெட் எங்க போதோ அங்கதான் பேலன்ஸ் இருக்கும். ஹெட் கைட்டிட்டா பேலன்ஸ் காலி. கைட்டணுமே பாப்போமே. லெட்ஸ் see. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, so அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். Thanks a lot Prash for joining once again. I'll see you in the review. Hopefully போன வாட்டி MI prediction இந்த வாட்டி CSK காமையும் SRH தோப்பாங்க அப்படின்ட்டு he'll be definitely playing. Cow, once again thanks to you too. நீயும் CSK சொல்லிருக்க. So it is going to be a very interesting game, probably one of the best games in the ஒரு IPL. ஒரு பக்கம் டாமினண்டா brutal forceல அடிச்சிட்டு இருக்க ஒரு SRH, இன்னொரு பக்கம் CSK at their fortress. They are always very brutal there. So அந்த விதத்துல இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி மக்களே, நன்றி for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகானை தட்டுங்க. ஸோ நாங்க இந்த மாதிரி கெஸ்ட்லாம் கொண்டு வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் அவே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஜென்ஸ், தேங்க்ஸ் மக்களே. I'll see you in my next video. Bye.